சதிகாரர் கூட்டங்களே, இப்பதான் எனக்கு இன்னைக்குதான் முழுசா தெரிஞ்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இங்கே நின்ற நமது வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள், நான் பல கூட்டங்களில் எங்கள் நிர்வாகி கூட்டத்தில் சொன்னேன், அவர் தோற்கப்பட்டவர் அல்ல. உள்கட்சியிலே இருக்கக்கூடிய திட்டமிட்ட சில சதிகாரர்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள். நாடாளுமன்றத்துடைய பொறுப்பாளராக நியமனம் பண்ணி இங்க போட்ட ஒருத்தர் இன்னைக்கு 10 நாளா எழுதுறார். இன்னைக்கு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எழுதியிருக்கிறார், எவ்வளவு மோசமா எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்டவரை திட்டமிட்டு இங்க நாடாளுமன்ற பொறுப்பாளராக நியமனம் செய்து அவருக்குண்டான ஆலோசனைகள் எல்லாம் வழங்கி அங்கே அவருக்கு உறுதுணையாக இங்கே இருந்த சில புல்லுருவிகள் கேடுகட்ட ஜென்மங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! இன்றைக்கு வெற்றி பெற்றிருந்தால் இந்த மாவட்டம் மத்திய அமைச்சராக ஆகியிருந்தால் இந்த மாவட்டம் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒகேனக்கல், அதாவது காவிரி உபரி நீர் திட்டம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கும். ஆனால் வாய்ப்பிழந்து விட்டோம். ஆகவே இப்படிப்பட்ட சதிகாரர்களுக்கெல்லாம் வழிவிடாமல் யாரெல்லாம் சதிகாரர்கள், யாரெல்லாம் உலகாரர்கள் என்பதை எல்லாம் அடையாளம் கண்டு வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை மருத்துவர் தமிழின போரே மருத்துவர் ஐயா அவர்களே, சின்னையா அவர்களே, எங்களெல்லாம் வழிநடத்த வேண்டும்.